மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம மக்களுக்கு ஒன்று புரியறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ மார்ஜின் வச்சு நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ஸு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது எதில் செலவை குறைக்கணுமோ அது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக செலவை குறைக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு பைபேக்கில் துணி புக் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 10 கிலோ 20 கிலோ துணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கான செலவு வந்து எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கும்? அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸிலிருந்து துணி மூட்டையோ அல்லது நூல் மூட்டையோ ஏதோ ஒன்று, துணி மூட்டையை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து முடிஞ்சளவு உங்களுடைய ஓன் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பெட்ரோல் காசோடு போயிடும். சரிங்களா? ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு முன்னாடி பின்னாடி ஒரு 50 கிலோ மூட்டை, முன்னாடி ஒரு 20 கிலோ 70 கிலோ கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கிறீங்களோ அந்த ஓன் வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இல்லை சொந்தமாக ஆட்டோ இருக்குது, லோடு ஆட்டோ இருக்குது அப்படின்னா அந்த வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இல்லை வாடகை வண்டியே தான் இருக்குது, எங்களுக்கு வந்து வண்டியே எதுவுமே இல்லை, எங்களுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 200 வாடகை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மினிமம் ஒரு 200 கிலோ துணி புக் பண்ணுங்கள். அப்போ கிலோவுக்கு ₹1 அந்த செலவு முடிஞ்சிருமா? ரிட்டன் வந்து அதே மாதிரி 200 கிலோ துணி நூலாக பிரிச்சுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் புக்கிங் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ₹200 வாடகை, 200 கிலோ நூல், அப்போ அது ₹1. அப்போ அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு ₹2 முடிஞ்சிடும். சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கணும். இப்போ நாம் இங்கேருந்து புக் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹3, அந்த ₹3 ₹3,000 அந்த ரேஞ்சில் தான் புக் பண்ணுவோம். ஒரு மூட்டைக்கு ₹180 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ₹3 60 காசு வரும். அந்த ரேஞ்சு தான் நம்ம இங்கேருந்து புக் பண்ணி விடுவோம். அப்போ அங்கேருந்து நீங்கள் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணும்போது அதை நீங்கள் பேசி குறைச்சிக்கணும். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜையும் குறைக்கணும். சரிங்களா? சும்மா வந்து நம்ம எல்லோரும் பண்ணுறாங்க நானும் இந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே நிற்காது. நம்ம வந்து சொகுசாக இருந்தோம்னா இதில் சம்பாதிக்க முடியாது. அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போது எனக்கு பணம் அனுப்புகிறீங்க இல்லையா, அது வந்து சில பேர் இ சேவை மையத்துக்கு போய் அவங்கள போட்டு விட சொன்னீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு சார்ஜ் வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு கூகுள் பேவோ ஃபோன்பேவோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க, வேலை முடிஞ்சுது. அதிலிருந்து வந்து எனக்கு பணம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தானே. அந்த மாதிரி பண்ணுங்கள். எது எதுலலாம் செலவு குறைக்க முடியுமோ யோசித்து நீங்கள் தான் செலவு குறைச்சிக்கணும். நான் வந்து உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு கூலி ₹25, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ₹10, ₹35 வந்து நீங்கள் துணி வாங்குகிற ரேட்டுக்கு மேலே கொடுக்குறேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியுமோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுவும் பத்தில் இன்னும் சேர்த்தி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரிங்களா? அதனால் எது எதில் வந்து செலவை குறைக்க முடியுமோ செலவை குறைச்சி பண்ணுங்கள். ஐடியா தெரியலன்னா என்னை கேளுங்க. எப்படி வந்து ரேட்டை குறைச்சி பண்ணலாம், அதாவது எப்படி செலவை குறைச்சி இந்த தொழிலை பண்ணலாம் அப்படிங்கிறத கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களாக ஒன்றை பண்ணிவிட்டு சார் அவ்வளோ செலவாயிருச்சு, இவ்வளோ செலவாயிருச்சு, இந்த தொழில் பண்ணால் லாபம் வருமா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க. சரிங்களா? இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது, என்ன பண்ணுறது? இப்போது நான் எப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம குடோனுக்கு லோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. ₹2000 வாடகை போடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நான்? ஒரு நடைக்கு 1000 கிலோ ஏற்றிட்டு வந்தேன்னா கிலோவுக்கு ₹2 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எனக்கு முடிஞ்சிடும். அந்த 1000 கிலோவுக்கு பதிலாக ₹2000 வாடகை கொடுத்து 100 கிலோ ஏற்றிட்டு வந்தால் எவ்வளோ செலவாகும்? ₹10 செலவு வந்துடுமா? ₹20 செலவு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம கணக்கு போட்டு பண்ணணும். சரிங்களா? ₹2000 வாடகை வருதா, 2000 கிலோ ஏற்று, கிலோவுக்கு ₹1 டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சிடும். 4000 கிலோ ஏற்றுனா கிலோவுக்கு 50 காசில் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முடிஞ்சிடும். அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் நாங்கள்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு தொழில் பண்ணுங்கள். பிளைண்டாக வந்து அப்படியே தொழில் பண்ணாதீங்க, நஷ்டம் தான் ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.